ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அதில் நம்ம எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக் சம் 6 to 10th வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகிருக்க டாபிக் மொத்தம் 10 சப் டாபிக்ஸ் இருக்குது. அதில் உள்ள சம்ஸை எடுத்து நீங்கள் டெரைவ் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் 25 கொஷின் போட்டுடலாம். நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மேக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கணும். நிறையா பேர் ஜிஎஸ் படிச்சிருவாங்க, தமிழ் படிச்சிருவாங்க. ஆனால் மேக்ஸ் அவங்க கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நிறையா பேர் போட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஏதாவது ஒரு யூடியூப் எடுத்து நீங்கள் உட்காந்து அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. நீங்களே அதோடைய எக்ஸாம்பிள் சம்ஸு ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சம்ஸாக நீங்கள் டெரைவ் பண்ணிகிட்டே வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து நீங்கள் எந்த சாப்டரில் எந்த சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாவே நிறையா யூடியூப் சேனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ அதை எடுத்து கண்ணில் பார்க்காம நீங்களே ஒவ்வொரு சம்மாக எடுத்து டெரைவ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக மேக்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதாவது நான் சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு சாப்டர் இப்போ பர்சன்டேஜுக்கு தான் நான் சொன்னேன், அதை நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் உள்ள எல்லா சம்ஸும் எடுத்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பர்சன்டேஜ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதோடைய ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதை வச்சு உங்களுக்கு இங்கே டெரைவ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதில் ஒருவேளை கேஸ் உங்களுக்கு தெரிலைனாலும் அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரிலைனா நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் யூடியூப்ல நிறையா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறையா சேனல் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்கூல் புக் சம்ஸை சால்வ் பண்ணணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷினை எந்தெந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா இப்போ குரூப் 4 நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2024, 22, 20 நடந்தது, 19 நடந்ததுன்னு அது மாதிரி ஒரு 4 கொஷினை மட்டும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. அதுவும் பண்ணணும் தான். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ற மீன் என்ன பண்ணுறாங்கன்னா 2024 டிஎன்பிசி மினிமம் ஒரு 10 எக்ஸாம்ஸ் நடத்தியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் நடத்தியிருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் தமிழ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்து அந்த சம்ஸை எடுத்து சால்வ் பண்ணணும். ஒவ்வொன்றா அதில் கொடுத்துருக்க 25 சம்ஸையும் ஒரு நோட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த எல்லா சம்ஸையுமே நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இப்போ எப்படி நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் கொஷின் ஸ்டாண்டர்ட் இருக்குன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதே மாதிரி நீங்கள் எந்த ஷார்ட்கட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படித்து நீங்கள் சம்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா தான் எப்படி உங்களுக்கு சம்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக டெரைவ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மறந்து போயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பேசிக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்னென்னலாம் கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த கொஷின் நீங்கள் போட்ட மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஷின் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் அப்படின்றது கொடுக்கும்போது என்னுடைய வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு, 2ன்னு தெரிஞ்சிருச்சு. 4% வட்டி வீதம் அப்படின்ற போது ஆர் 4% சொல்லிட்டாங்க. 10,000 கடனாக பெற்றன்றது அது அசல் பிரின்சிபல் 10,000 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதே பணத்தைனா மறுபடியும் அதே 10,000 தான் பி. 2 ஆண்டுகளுக்கு N 2 years தான். வட்டி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. R = 6%. இன்னொருத்தவருக்கு அவர் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு ஓர் ஆண்டின் அதே மாதிரி கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணும். இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன எஸ்ஐ கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100 அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து 800 கிடச்சிருக்கும். அவர் அதே பணத்தை இன்னொருத்திட்ட விட்டுருக்காருல, அவருக்கு 6% வட்டி வீதம் கொடுத்துருக்காரு. அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1200 கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து 800 ரூபா அவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கு பே பண்ணுறாரு. அவர் அதே பணத்தை கொடுத்து 1200 அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ அப்புறம் லாபம் கேட்டிருக்காங்க. அப்போ 1200லேருந்து 800 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும், 400 ரூபாய் கிடைக்கும். இது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு வந்து அவர் கிடைச்சிருக்க அமௌண்ட்டு தான் 400 ரூபான்றது. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அவர் கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்றது கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டு கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் 400 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ 200 தான் ஆன்சர். இது வரைக்கும் நிறையா பேர் போட்டுருவீங்க. பட் ஆனால் என்ன பண்ணுவீங்க? 400 ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதான் பண்ணக்கூடாது. அதனால கொஷினை நல்லா ரீட் பண்ணி என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் ஃபார்முலாஸ் நீங்கள் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி பேசிக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பேசிக் என்ன? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ட்டு பண்ணால் என்ன ஃபார்முலா, ப்ளஸ் பண்ணால் என்ன ஃபார்முலான்னு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அதாவது -2 இன்ட்டு -3 ஈக்குவல் டு +6ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இது மாதிரி உங்களுக்கு பேசிக் என்னவோ அது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் வந்து 7880, அதுக்கு 10% அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு 10 டிவைட் பை 100ன்னு போடுவீங்க. இதை உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு சமுக்காக நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். 10% என்னன்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை விட்டுட்டு இருக்கதான் உங்களுக்கு 10%. அப்படின்னா 788. அதே இது 1%ன்ற போது லாஸ்ட் 2 டிஜிட், அப்போ 78.8. இந்த சைட்லேருந்து நீங்கள் 2 டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ 78.8. 1% இது கேட்டிருக்காங்களா? இதே இதுக்கு 6% அப்படின்னு கேட்டாங்கன்னா 78.8ஓட இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு 6%க்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஸ்கூல் புக் சம்ஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து 25க்கு 25 வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ வந்து எல்லோரும் எடுத்து மேக்ஸ் வந்து எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோலேயே நான் வந்து மேக்ஸுடைய வேர் டு ஸ்டடி வந்து கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ஸுடைய ஒவ்வொரு யூனிட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து PDF வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளுடைய சேனலில் போய் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.